எடுத்துக்கொள்ளும். கடந்த வாரத்திலே பேசின மிச்சம் உள்ள பகுதியை இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 9வது வசனத்தை 2 முறை படிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நம்ம போன வாரம் தியானிச்சோம். இன்றைக்கும் மீதையே நம்ம தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஞாபகம் இருக்கா? போன வாரம் பேசினது பேக்ரவுண்டெல்லாம் குறித்து சொல்லிட்டேன் போன வாரம், சரியா? குஷ்டரோகிகள் எப்படிப்பட்ட நிலைமையில் போனாங்க, அங்கே என்ன கிடச்சிது, ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார், அதெல்லாம் நம்ம போன வாரம் தியானித்தோம். அப்போது அதை நான் எதற்கு ஒப்பனையாக சொன்னேன்? இந்த வாரம் இந்த பிள்ளைங்க வசனம் சொன்னாங்க, சண்டே கிளாஸ் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வருது. அது எப்படி புக்கில் இருந்ததுனால சொன்னீங்களா? சண்டே கிளாஸ் புக்கில் இல்லை நான் பிரசங்கம் பண்ணதை வச்சு சொன்னீங்களா? புக்கில் இருந்தது தானா? பார்த்தீங்களா? போன வாரம் பிரசங்கிக்கும் போது இதை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இங்கே நிறைய ஊழியங்கள் பெருகி போச்சு, நிறைய சபைகள் பெருகி போச்சு, பிரசங்கங்கள்லாம் அதிகமாக யூடியூப்லலாம் நமக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு வசனம் கிடைக்காத பஞ்சகாலம். இன்றைக்கி வசனம் கிடைக்காத பஞ்சகாலமாக இருக்குது. யார் மெசேஜ் கேட்கணும்? வீட்டுக்கே கொண்டு வர வச்சு அடித்தா போதும், யூடியூப்பில் என்ன வந்துடும். அப்போ பஞ்சம் மாதிரி தெரியலையே. ஆனால் வசனம் சொல்லுது பஞ்சகாலம்ல சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி பஞ்சகாலம்ல இருக்கிற இடத்துலேருந்து உலகத்தில் எந்த பிரசங்கியாருடைய பிரசங்கத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேட்டுடலாம். வியாக்கியான பிரசங்கத்தை கேட்கலாம், சரித்திர பிரசங்கத்தை கேட்கலாம், வாக்குத்தத்த பிரசங்கமாக எது வேணும். இன்றைக்கி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் வாக்குத்தத்த பிரசங்கத்தை கேட்போமே, அப்படி அடித்தா எது வந்துடும். இல்லை கொஞ்சம் ஒரு வியாக்கியான பிரசங்கத்தை கேட்போமே, இந்த ஊழியக்காரர் நல்லா வியாக்கியானம் பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுடலாம். ஆனால் வசனம் சொல்லுது வசனம் கிடைக்காத, அது ஆண்டவர் இன்னும் ஆழமாய் உறுதிப்படுத்துவதற்காகவே சிறு பிள்ளைகளுக்கு சரியாக அந்த நேரத்தில் பாட புஸ்தகத்தில் அந்த வசனத்தை படிக்க வச்சு நம்மளை கேட்க வச்சிருக்கிறார். அப்போ இதில் சந்தேகமே இல்லை, நீங்கள் பிரசங்கத்தை தெளிவாக கேட்கணும். நீங்கள் பிரசங்கத்தை தெளிவாக கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட காலங்கள் இருக்குது. அன்னைக்கு நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பை பார்த்தேன், அந்த ஆண்டவனே நம்ம பக்கம். பிரசங்க டைட்டில் எப்படி? அந்த ஆண்டவனே. அதை பார்த்தா ஆண்டவரே எவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு இலக்காரணமாக ஆகி போச்சு. அந்த ஆண்டவனே யார் பக்கமாம்மா? சோத்திர ஆண்டவரே. உண்மையாகவே அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரை நிர்விசாரமாக அவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கே பயந்தான். இன்றைக்கும் கணவருடைய பெயரை சொல்ல மனைவிகளுக்கு ஒரு அச்சம் இருக்குது, டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, சரி இருந்துட்டு போட்டு நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். ஸோ அந்த மரியாதை, அந்த கணம். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காத, இவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு பயபக்தியாக இருக்கணும். ஸோ இன்றைக்குள்ள நாட்கள் பலிபீடம் எப்படிலாமோ பயன்படுத்தப்படுகிறது. பிலேயாம் தீர்க்கதரிசி பலமுறை தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கடைசியாக கண் திறக்கப்பட்டவன் நான் சொல்லுகிறதாவதுன்னு பிரசங்கம் பண்ணுறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்கிறார். ஆனால் அந்த பாலாக்கு ராஜா சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணுற, நீ இப்படி வந்து நிற்கிற, கர்த்தரே உன்னை கணக்கு கேட்பார். இந்த சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். பாலாக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து வர்றார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் பிரியம். ஆனால் இந்த பாலாக்கு என்ன சொல்கிறான், கர்த்தரவன் என்ன பண்ணுவார். அப்போ என்ன நினச்சி அவர் சொல்லியிருப்பார் தீர்க்கதரிசி, அந்த பாலாக்கு ராஜா,
கர்த்தரே கணக்கு கேட்பாருன்னா விளங்குதா அந்த ஆளுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஐயோ நம்ம ஆட்கள் விளங்காமலேயே கேட்ட மாதிரி இருக்கு. அப்ப ஆண்டருடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு ஊழியக்காரனை கொண்டு வந்திருக்கிறான் ராஜா. ஆனா அந்த ராஜா சொல்றாரு, சபிக்காததுனால கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு நம்ம தேசத்துலேயும் என்ன பேசுகிறோம், எதை உபதேசிக்கிறோம், ஜனங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோன்னு தெரியாம ஆண்டவருடைய பெயரை சொல்லி நிறைய நடக்குது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கும். அப்போ இந்த சம்பவத்தை நான் சபையோடு சுவிசேஷத்தோடு நான் ஒப்பிட்டு நான் பேசினேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அந்த குஷ்டரோகிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வசனத்தை கொஞ்சம் ஸ்கிரீன்ல காட்டுங்கம்மா, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. அப்போ யாரும் கேட்க போறது இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாப்பிட்றோம், நம்ம வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம், நகைகளை எடுத்துக்கொண்டோம், எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனா எவ்வளவுதான் நம்ம அனுபவிச்சிட போறோம், எவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கிட போறோம். ஸோ இது நியாயமான காரியம் கிடையாது. இதை போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த நற்செய்தியை போய் நம்ம தேசத்துக்கு அறிவிக்கணும். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. அப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குறோம். அப்போ இது எத்தனை பேருக்கு நம்ம அறிவிக்கிறோம், எத்தனை பேருக்கு அந்த வசனத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், இயேசுவை எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நான் ஒரு நாள் சொன்னேன், ஒரு ஊழியக்காரர் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறவர் ஆந்திரா மாநிலத்திற்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்ட பொழுது வாகனத்தில் காரில் அவங்க போகும்பொழுது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல மெக்கானிக்கை யாருன்னு பார்த்து எடுத்து சரி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, சரி ஒரு அந்த மெக்கானிக்கு இயேசை பற்றி சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அந்த மெக்கானிக் சொன்னாராம், இந்த ஸ்பேரு இந்த ஊரில் கிடைக்காது. இயேசுவை பற்றி சொன்னால் அந்த இயேசுவை அந்த மெக்கானிக் என்ன நினச்சிட்டாரு, ஏதோ ஸ்பேரனுடைய பொருளை இவர் சொல்லுதாரு போல இருக்குது. அப்போ இயேசு என்கிற பெயரை தெரியாமல் எத்தனையோ மக்கள் வாழ்றாங்க. நான் உண்மையை சொல்றேன்னா பொய்யை சொல்றேன்? நான் உண்மையை சொன்னா கரெக்ட் பாஸ்டர்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ நம்ம ஊர்ல இயேசப்பா பத்தி தெரியாதவங்க இருக்கிறாங்களா? நிறைய பேருக்கு இயேசப்பாவை பத்தி ஒரு தெய்வம், நிறைய கடைகளுக்கு போய் பாருங்க, அல்லா இருப்பாரு, பிள்ளையார் இருப்பாரு, இங்க யார் இருப்பா? 3 தெய்வங்கள். எங்களுக்கு எம்மதமும் என்னது தாங்க? சம்மதம், சந்தோஷம். கடவுள் இயேசுன்றது தெரியுதுப்பா, அவரும் ஒரு தெய்வத்தோட ஒரு தெய்வமா இருந்துட்டு போட்டுமே, யார் வேண்டான்னா. அப்போ அவருடைய சுபாவம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருடைய அன்பை தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மையான சத்தியம் தெரியாதவங்க, நல்லது எது கெட்டது எது தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் யாரு போய் சொல்லுவா? நம்ம போய் நம்ம ஜம்மு காஷ்மீரில் போய் நின்றுட்டு நம்ம இது இந்துஸ்தான் தான், ஆனால் இது கிறிஸ்துஸ்தான் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம் சொன்னால் நம்ம அங்கே போக வேண்டாம்ப்பா. பக்கத்து வீட்டு சரோஜாக்கு, பக்கத்து வீட்டு காமாட்சிக்கு, பக்கத்து தெரு மகேஷுக்கு, பக்கத்து வீட்டு ராமு சோமுக்கு, நம்ம சொந்தக்காரன் ஜபஸ்டினுக்கு. என்னம்மா நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் பொழுது உட்காந்து யோசிக்கிறோம், யாருக்கெல்லாம் இன்விடேஷன், யாரையும் விட்டுறக்கூடாதுங்க, யாரையும் விட்டுறக்கூடாதுங்க அப்படின்னு நீ நினச்சி என்ன பண்ணுறோம், போய் இன்ட்டு பண்ணுறோம். எல்லாரையும் போய் வீடு வீடாக போய் பார்த்து அவங்கள பார்த்து சிரிக்கிற சிரிப்பே அவன் நினைப்பார், கார்டு கொடுக்கறதுக்காகவே சிரிச்சுட்டு வர்றான். மற்ற நேரம் இவன் எப்படி போவா சொல்லுங்க, பல்லு வெளியே தெரியாது. ஆனால் இப்போ ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது, அக்கா அண்ணன் எங்கக்கா, எல்லாரும் என்ன பண்ணணுக்கா, ஒத்துருக்கா. யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை பாருங்க, எதையெல்லாமோ நம்ம சொல்லிட்டோம், வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை கூட நம்ம சொல்லிட்டோம். யார்ட்டையும் சொல்லாதக்கா, நம்பி உன்ட்ட சொல்றேன். அப்படியா செய்வார் அவரு, அப்படியா அந்த அம்மா செய்யும், இப்படி அவன் மாமனார் செஞ்சார், இப்படி அவன் மாமியார் செஞ்சா, என்னம்மா இப்படி இருக்குதம்மா. அப்போ நடக்கிற ரகசியத்தை கூட, சொல்ல முடியாத காரியத்தை கூட நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டோம். அந்த ஆத்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆலயத்தில் நடந்த மகிமையான பிரசங்கத்தை, அல்லது நீங்க படிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தின மகிமையான வார்த்தைகளை, அதை என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? மொட்டையா என்ன சொல்லுவோம், சர்ச்சுக்கு வரீங்களாக்கா, ஏசுக்கா, ஒன்றும் விளங்காது.
இங்கே விற்கிறவனை பாருங்க, ஒரு டார்ச் லைட்டு இல்லை, முன்னாடிலாம் லைட்டை அமுக்கி பார்த்து விற்கிறத பார்த்து இப்போ தூக்கி போட்டு விற்கான். இப்போ பொருள்லாம் எப்படி தான் விற்கிறாங்க? உடைச்சி போட்டு விற்கான். சார் இந்த லேப்டாப் சார் உடையாது சார், பார்த்துருக்கிறீங்களா? இந்த செல்லு சார் உடைய தண்ணிக்குள்ளே முக்கினால ஆகாது. இப்போ பாருங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறான். முன்னாடிலாம் ஷோரூமில் கார் இருந்துச்சு, இப்போ தெருவில் கொடையை வச்சு எதை வச்சுருக்கான்? கொண்டு வந்துட்டாங்களா? காரை கொண்டு வந்துட்டான், பைக்கை கொண்டு வந்துட்டான். நீங்கள் சும்மா நாள் ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லுங்களேன், உங்ககிட்ட பைக்கை கொடுத்துருவான். உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, ஓட்டுவீங்களா, அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு எப்படியா அவனுடைய பொருள் என்ன பண்ணணும்? விற்கணும். அவன் ஆர்வப்படுறான். அந்த எம்டி சொல்றாரு, இந்த மாசத்துல இத்தனை தூரம் நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் பண்ணியிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா உண்மையா எல்லாமே அழிந்து போகும், நித்தியத்துக்காக ஓடுற கூட்டம்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். நம்ம பாட்டு பாடுவோமா பாட மாட்டோமா? என்ன பாட்டு பாடுவோம்? தானான தனனா தானானா, பரலோகந்தா. ஜாலியாக தான் பிரசங்கம் பண்ணுவேன், பயப்படாதீங்க, பாட்டு பாடுங்க. பரலோகந்தா, பரிசுத்தந்தா, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, அப்புறம் போதும். எவ்வளோ அழகா படி, கை தட்டுங்க வா. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு இந்த குஷ்டரோகிகள் செய்த காரியத்தை இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிற நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஏசப்பாவை பற்றி சொல்ல மாட்டேங்கிறதும். ஏசுவப்பா பற்றி எப்படி சொல்லணும்னா, வெறும் மொட்டையை ஏசுலாம் சொல்லக்கூடாது, அவருடைய அன்பை சொல்லணும், அவருடைய மகத்துவத்தை சொல்லணும், அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அவர் எப்படிலாம் நேசிச்சாரு, அவர் எவ்வளோ தியாகம் பண்ணினாரு, அதை சொல்லணுங்க, அதை சொல்லணும். அதை நம்ம சொல்ற விதத்தில் சொன்னோம்னா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டிய விதத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கையை தட்டி அப்பாவை நல்லா மகிமைப்படுத்துங்கப்பா. இப்போ ஒரு மனுஷனை உங்ககிட்ட காட்ட போறேன், சரியா? இங்கே ஒளிச்செல்லாம் வைக்கல, பைபிள் இருந்து தான் காட்ட போறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எவ்வளோ தூரம் இந்த நல்ல ஒரு தேவ மனுஷன் செஞ்சிருக்கிறாரு நமக்கெல்லாம் தெரியும். அவர் பேர் என்ன பேரு? வெரி குட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் தேவதூதன் வெளிப்பட்டு அந்த கொர்நேலியு கிட்ட வந்து பேசுறார். நீ என்ன பண்ணு, யோப்பா பட்டணத்துக்கு உன் மனுஷங்களை வேலைக்காரர்களை அனுப்பி அந்த ஊழியக்காரரை என்ன பண்ணு, நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவர் உனக்கு சில காரியத்தை என்ன பண்ணுவார், அவர் சொல்லி கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு வசனம் முடியுது. 6வது வசனம். உடனே இப்போ இந்த கொர்நேலியு செய்த காரியம் என்ன? அந்த ஊழியக்காரர் தன் வீட்டுக்கு வரும் பொழுது யாரெல்லாம் இருக்கிறாங்களாமா? 24வது வசனத்துல படிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. போன இதில் கொஞ்சம் இதை சொல்லிட்டு அப்படியே முடிச்சேன். இதை குறித்து அடுத்த உள்ள சத்தியத்துக்குள்ள நான் போகலை. எல்லாம் கவனிங்க. யோப்பா பட்டணத்துக்கு இந்த கொர்நேலியு அனுப்பி விடுகிறார் தன் வேலையாட்களை. செசரியாவுக்கும் யோப்பா பட்டணத்திற்கும் ஒரு நாள் பிரயாண தூரம் என்று பைபிள் சொல்லியிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 23வது வசனத்தில் மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் பேதுரு. யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரி சிலரும் அவனோடு கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்து. அப்போ எவ்வளோ நேரம் டிராவல் சொல்லுங்க? ஒரு நாள் டிராவல். அவங்க பயணம் செய்து வராங்க. இப்போ பயணம் செய்து வந்தா வீட்டில் வந்து பார்த்தா வெறும் கொர்நேலியும் மனைவியும் பிள்ளைகளும் இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உறவின் முறையாரையும். உறவின் முறையார்னா யாரு? அப்பாக்க அண்ணன் தம்பி, அவங்க மனைவி, பிள்ளைங்க, அப்புறம் மனைவி வீட்டாரில் கூட பிறந்தவங்க, மாமன், சித்தப்பன், சித்தி, அத்தா,
அத்தை என்னெல்லாம் வருது, கொழுந்தனாரு, கொழுந்தியா, அப்புறம் பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி. நம்ம 3வது பெரியப்பா, தூர சொந்தம் விட்டுறாத. அப்படி எல்லா சொந்தத்தையும் யார் கொண்டு வந்து வச்சிருக்கிறா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் பிரயாண தூரம். அப்போ வீட்டுக்கு யார் போய் இன்வைட் பண்ணியிருக்கிறா? கொர்நேலியு. கொர்நேலியு வந்து சாதாரணவர் கிடையாதுங்க. இத்தாலியா இராணுவ பட்டாளத்தில் 100க்கு அதிபதி, ஒரு பெரிய அதிபதி. ஸோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் என்ன பண்ணு, யோப்பா பட்டணத்தில் அந்த ஊழியக்காரரை கூப்பிடுன்னு சொன்ன உடனேயே வேதத்தில் சொல்லி இருக்கிறது, மறுநாளிலே 9வது வசனம், மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு, இப்போ எப்போ வந்து சேர்ந்தாங்க? 30வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இவங்களுடைய பிரயாசம், இந்த மீட்டிங்க்கு இவங்க ஆயத்தம் படுத்தின நாட்கள் 4 நாட்கள். நான் சொல்றது விளங்குதா? 4 நாட்கள். இவர் இங்கிருந்து ஆள் அனுப்பிவிட அவங்களுக்கு ஒரு நாள் டிராவல், அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, திருப்பி அங்கிருந்து ஒரு நாள் டிராவல் சொல்லி 4வது நாளில் வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ பிரயாசம் நடந்திருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கணும்னா, ஒரு ஆத்துமா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும்னா சும்மா ஏற்றுக்கொள்ள முடியாது, சும்மா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரயாசத்தை நம்ம தேடி பார்த்தா தான் தெரியுது, அதுக்குள்ள கவனிச்சு பார்த்தா தெரியுது. கொர்நேலியு ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிருப்பார். அவர் குதிரை வண்டியில் போனாரோ நடந்து போனாரோ, கொர்நேலியு சொல்ல மனைவியை பார்த்து சொல்லியிருப்பார், கொர்நேலியு மனைவிக்கு என்ன பேர் வைக்கலாம்? கொர்நேலியு சொல்லுங்க, வரமாட்டிக்குதே, இவர் பேரே கொர்நேலியுன்னு இருக்குது. சரி, ஏதோ ஒரு பேர். ஏம்மா நீ போய் என்ன பண்ணு, நீ இந்த லைனில் இருக்கிறப்ப நம்ம சொந்தக்காரெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு வந்துரு, நீ கூட்டிகிட்டு வந்துரு. நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடத்துக்குலாம் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் வண்டி பிடிச்சி என்ன பண்ணுறேன், நான் போய் கூட்டிட்டு சொல்லிட்டு, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் யார் போயிருப்பாங்க. போயிட்டு சொந்தக்காரங்க டோரை தட்டியிருப்பாங்க. டக் டக், யார் அது? திறந்து பார்த்தா யாரு? என்ன ஏதோ வரமாட்டேங்குது, ஒரு பேரை சொல்லுங்களாமா டக்குன்னு. மது அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன மது, நீ எப்படி வந்த? இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வராங்க, அதனால் என் கணவர் கூட்டிகிட்டு வர சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா வந்துடுவாங்களா கூப்பிட்டோன்னு? கூப்பிட்டோன்னு வந்துடுவாங்களா? நம்ம 2024 எவ்வளோ முக்க வேண்டியது இருக்குது, யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, மாலா சிஸ்டர் சும்மா வந்திருப்பாங்களா சிஸ்டர்? அவங்கள்ட்ட தனியாக போய் கேட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்களே, என்ன பாடுபட்டு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க. போய் பார்த்து எடுத்து அவங்கக்கிட்ட பேசி, ஆமாக்கா வாங்கக்கா, இல்லை நேரம் டைம் இல்லை கண்டிப்பாக வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் கொர்நேலியு, ஒரு பக்கம் அவங்க மனைவி, இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? பிரயாசப்பட்டு, பைபிள் சொல்லுது, உறவின் முறையார என்ன பண்ணியாச்சு, கூட்டிட்டு வந்து விசேஷித்த சிநேகிதர்களை விடலை. உட்காந்து யோசிக்கிறாரு, யாரெல்லாம் கூப்பிடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? ஆமாம் அவன் இவன், சரிம்மா உன் ஃப்ரெண்டு யார்? ஆமாப்பா ஸ்கூலில் படித்தவா ஒருத்தி அங்கே இருக்காப்பா, ஆமாம் காலேஜ் மேட்டு ஒருத்தி இருக்காப்பா, நான் கடைக்கு போகும்போதெல்லாம் என் கூட ஒரு அக்கா கொண்டை போட்டுட்டு வரும்ப்பா, அவளும் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. விடாத, உன் ஃப்ரெண்டு யாரு? ஓடு. எல்லாரையும் கூட்டி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு நாள் பிரயாண தூரத்துலேருந்து யார் வரணும்? பேதுரு வரணும். பைபிள் சொல்லி இருக்குது 24வது வசனத்தில், சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. இப்போ ஒரு நாள் பிரயாணப்பட்டு வரணும். நான் போன முறையே சொன்னேன், இப்போ மாதிரி எங்கே வந்துட்டு இருக்கிறீங்க பாஸ்டர்? அன்னைக்கு நம்ம போன மே மாதம் மீட்டிங் நடத்தும் பொழுது என்கிட்ட வந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், இப்போ தான் கிளம்பி இருக்கிறாங்களா, நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கள், வொர்ஷிப்பை இன்னும் 1 மணி நேரம் நீங்கள் நடத்துங்க. ஓகே, நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன மனுஷன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறார், இன்னும் வர வேண்டியவரை ஒரு 1 ஹவரை நம்ம சமாளிக்கிறது கஷ்டம். கீபோர்டு இருக்குது, பாட்டுலாம் அன்றைக்கி என்ன பண்ணோம், என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா சொல்லி அவங்களுக்கு என்னென்னலாம் பாட்டு பாடி எப்படிலாம் ஆராதனை நடத்தணுமோ அவங்கள அப்படி எப்படி நடத்திட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க. பார்த்தா பாஸ்டர் வந்துட்டார், 1 மணி நேரம் ஆகுனாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது சொல்லுது, அழுத்தில் வேகமாக என்ன பண்ணினேன். ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் காத்திருக்க வைக்கிறது கஷ்டங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு இத்தனை பேரை வரவழைச்சி அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும்னா என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, சாப்பிட ஆகாரம் கொடுத்துருப்பாங்க,
கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, பல பிரயாசப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்றேனா? தேவதூதன் என்ன சொன்னாரு? எப்பா நீ என்ன பண்ணு, அனுப்பிவே, அவன் உனக்கு என்ன செய்யணுன்றதை சொல்லுவான். சத்தம் காட்டாம தான் மட்டும் இருந்தம்மா, வீட்டுக்குள்ள நம்ம மட்டும் ப்ரேயர் கூட்டத்தை வச்சோம்மா, 4 பேரை கூப்பிட்டோமா, சத்தம் காட்டாம முடிச்சோமா, ஒரு 6 இட்லியை போட்டோமா, சட்னியை போட்டோமா, என்னத்தையாவது முடிச்சோமான்னு இருந்திருக்கலாம். சில ஆட்கள் அதையுமே இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம், பல காரணங்களை சொல்லி. ஆனா இங்க பாருங்க, ஆத்துமாக்களை தேவ ராஜ்யம் கொண்டு போறதுக்கு கொர்நேலியு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். நினைச்ச கையெல்லாம் தட்டி அல்லையிலேயே சொல்லுவீங்க, ஓ நினைச்சிருக்கிறீங்க அப்பன்னா வெரி குட். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த குஷ்டரோகி பாருங்க, நம்ம மௌனமா இருப்பது நியாயம் அல்ல. இந்த நற்செய்தியை போய் அறிவிக்கணும், வா போவோம், வா போவோம். இல்லைன்னா குற்றம் நம்ம மேல சுமரும்பா, போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவங்க போய் நற்செய்தி அறிவிக்க அந்த ராத்திரி ஓடுறாங்க, குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு பிடிச்சவங்களை ப்ரேயருக்கு கூப்பிடுறதே அரிதான காரியம். அவங்க நிறைய சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காதவங்களை கூப்பிடுவோமா? இந்த 4 குஷ்டரோகி அந்த ஊருக்காரன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரேயருக்கு கூப்பிடணும்னா, ஏசப்பா பற்றி சொல்லணும்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே சொல்றதுக்கு நம்ம ஐயப்படுவோம். உண்மையா இல்லையா? நடைமுறை அதுதான். நம்ம கூட பேசாதவங்க வீடு வாசல்ல போய் நின்று கூப்பிட்டுருவோமாக்கும். ஏசப்பாவே வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனா கூட, நீங்க போங்க ஏசப்பா, அவங்க வந்தா நான் என்ன பண்றேன் ஏசப்பா. ஏசப்பாவே கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனா கூட. அப்போ இந்த 4 குஷ்டரோகி இந்த ஊருக்காரன் அருவருப்பா பார்த்துருப்பான், என்னென்னமோ தீட்டா பார்த்துருப்பான், குப்பையை அள்ளி தூக்கி போட்டிருப்பான். ஆனாலும் அந்த 4 பேருக்கு மனசு கேட்கலைங்க. இந்த 4 பேருக்கு என்ன கேட்கல? மனசு கேட்காம, இல்லை நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை 4 பேருக்கு போய் சொல்லுவோம், தேசத்துக்கு போய் சொல்லுவோன்னு சொல்லி வேகமாக போய் சொன்ன பொழுது அன்றைக்கு அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது, பெரிய சந்தோஷம் உண்டானது. இப்போ எலிசா சொல்றாரு, நல்லா இது தேவ திட்டன்றதை நீங்க அறிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம் இல்ல ஏசப்பா பத்தி சொல்றது ஏதோ பாஸ்டர் நம்மளை உற்சாகப்படுத்தி அனுப்பி விடுறாரு, அவர் இடம் வச்சிருக்கிறார், நிறைய ஆளுக்கு தேவை போல இருக்குது. நல்ல கவனிங்க, குஷ்டரோகிக்கும் எலிசாவுக்கும் ஒரு கனெக்ஷன் அங்க வருது. குஷ்டரோகி எலிசா சொன்னது குஷ்டரோகிக்கு தெரியாது, எலிசா செய்கிற காரியம் எலிசாவுக்கு தெரியாது. ஆனா இந்த எலிசாவையும் ஆளுகை பண்ணுகிறவர் தேவன் தான், குஷ்டரோகியை ஆளுகை பண்ணுகிறவர் தேவன் தான். அவர் சித்தத்தை கொடுக்கிறாரு, அறிஞ்சவங்க செயல்படுறாங்க, தேவ திட்டம் நிறைவேறுது. நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்களா? கையினால கோதுமையை நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன், அவன் எப்படியும் அவன் பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு காரியத்தை பிளான் பண்ணிட்டோம்னா வேற லெவலுக்கு செய்வோம். இப்படி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டம் அப்படிதான், தீட்டு 7 நாள் தீட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? தீட்டுனாடா சொன்ன, நான் கோதுமையை எல்லாத்தையும் தொடுவேன். இப்போ பசிக்குது அவனுக்கு, ஆல்ரெடி பசி, சாப்பிடுவேன்னு பார்ப்போமே, இப்போ சாப்பிட்டு தானே ஆகணும், ஏன்னா பிள்ளையை செத்துருவாள்ல. விதண்டாமா நினைச்சானா? நினைக்கலையா? குஷ்டரோகி நினைக்கலைங்க. நம்ம என்ன பண்றோம்? இல்லைங்க, சும்மா பேசுங்க, நம்ம நினைக்கிறோம். நம்ம தேவ சித்தத்தை அப்ப பாருங்க, இவன் தன் சுயத்தை பார்க்கல, தேவனுடைய நடத்துதலை பார்த்து அவர் செய்தபடினால் அன்றைக்கு எலிசா மூலமா கர்த்தர் பேசின வார்த்தை நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. சத்தமா இல்லையா சொல்லுங்க. அப்போ நீங்க ஏசப்பாவை பத்தி ஒரு ஆளுக்கு போய் சொல்றீங்கன்னா, நீங்களா சொல்லல, கர்த்தர் உள்ளத்துல ஏவுதலை கொடுக்கிறார். மனசாட்சியில கையை உயர்த்தாம சொல்லுங்க பார்ப்போம், ஏவுறாரா ஏவலையா? நான் தான் கையை உயர்த்தாம சொல்ல, நம்ம ஆட்கள் எல்லாம் மாத்தி மாத்தி செய்யுது. மனசுல நம்ம இனி கையவே தூக்க வேண்டாம், இனி போக போக அப்படி பயங்கரமா போகும். மனசுக்குள்ள எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிடுங்க. நம்ம மனசுக்குள்ள நிறைய பேசுறாரு,
ஆனா எது தடுக்குது? அவர்களோடு நம்ம பேசின சம்பாஷணைகள், அவர்கள் நமக்கு செய்த சில காரியங்கள், நம்ம அவங்களுக்கு செய்த சில காரியங்கள். இந்த உலக காரியம் நம்மளை தடுத்து அவன் ஆத்மா பரலோகத்துக்கு போக விடக்கூடாது. இதுதான் பிசாசுக்கு தேவை. அவன் ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு வந்துடக்கூடாது, நல்ல ஆவிக்குரிய சபையில் ஐக்கியப்பட்டுறக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மொக்க சபைக்கு போனாலும் போவான், ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுக்கு அவன் ஐயப்படுவான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏன் அந்த பாடு, ஏன் அந்த கஷ்டம்னா, அவன் ஆத்மா வந்தா பலன் அடைஞ்சிரும், அவன் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளுவான். ஸோ அதுக்கு பிசாசு பல மடங்கள திட்டத்தை போடுவான், பிளானை போடுவான். அதற்கு வேலைக்காரனா யாரை வச்சிருப்பான்? யாரை வச்சிருப்பான்? நம்மளையே தான் வச்சிருப்பான். நம்மளை வச்சுதான் சில காரியங்களை செய்வான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, நம்ம கொஞ்சம் மாம்சத்தை அடைக்கிருந்திருப்போம்னா இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், நம்ம சொந்தக்காரன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பான், நம்ம குடும்பத்தார் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவன் ரட்சிப்பை தடுத்தது நம்ம தெளிவா சொல்லலாம், என் மாம்சம்தான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்படாம இருக்கிறது, இன்னைக்கு அவன் என் கூட சபைக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு அவன் தேவ சமூகத்துல முழங்கால் படியிடாததுக்கு காரணம் யாரு? இன்னைக்கு என் மாம்சம் தான். அதுல மறுக்காம சொல்ல, அதான் சொன்ன, யாரும் கையெல்லாம் தூக்க வேண்டாம், மனசுக்குள்ளேயே நீ கை தூக்கிக்கிடுங்க. அவன் சொல்றான், குஷ்டரோகி சொல்றான், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இதை சொல்லலைன்னா குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த கொர்நேலியுவுக்கு ஓடி ஓடி போய் எல்லாரையும் சொல்லி என்ன பண்றாரு, அவர் கூட்டிட்டு வந்து வைக்கிறாரு. நடந்த காரியம் பாருங்க, பேதுரு பேசத்தான் ஆரம்பிச்சாரு, ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட ஆரம்பித்தார். அந்நிய பாஷையை பேசும்போது பேதுரு அவரோட வந்தவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க. இது என்ன நம்ம லிஸ்ட்லயே இல்லையே? காரணம், பேதுருவல்ல திட்டம் போட்டது, தேவன் திட்டம் போட்டது. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சில பட்டைய போட்டிருக்கலாம், கொடையை போட்டிருக்கலாம், என்னத்தையாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிப்பது உங்க மேல விழுந்த கடமை. நான் சொல்றது ஏத்துக்கிடுதீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சௌந்தரபாண்டியபுரத்துலேருந்து அப்பாவும் மகளும் வந்திருக்கிறாங்க. சொல்லி வந்தாங்களா, சொல்லாமல் வந்தாங்களா? சொன்னீங்களா சிஸ்டர்? சொன்னதுனால உண்மைதானே. இன்னைக்கு ஜீவாஸ்டர் அவங்களுடைய அண்ணி, கரெக்டு தானே, கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிட்டு வந்தனால தானே சார் வந்தாங்க. பஸ்ல ஏறி போறியா அண்ணி அப்படின்னா வந்திருப்பாங்களா? உண்மைதானே அண்ணி? அப்போ ஒரு ஆத்துமா ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு தூதனை அனுப்ப மாட்டார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க ப்ளீஸ். ஒரு ஆத்துமா, உங்க கிராமம், உன் தங்கச்சி, உன் அக்கா, உன் கொழுந்தியா, உன் கொழுந்தனாரு, உங்க கணவன், யாரோ வச்சுக்கிடுங்க, அவர் ரட்சிக்கப்படுவதற்கு தூதர்களை அனுப்ப மாட்டார். ஒன்று நம்ம ஜெயிலில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம மறுகையாவை ஆயிருக்கணும், தூதரை அனுப்புவார். நம்ம கிழங்கு மாதிரி நல்லா தான் இருக்கிறோம், நம்மளை தான் அனுப்புவார். சொல்றது புரிஞ்சிச்சா இல்லையா? நம்ம ஒன்று பவுலும் சீலாவை மாதிரி கையும் கால் அடிச்சு எங்க தொங்கோடல. அப்படி ஒருவேளை அடிச்சு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு நான் அடுத்த வாரம் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணியிருப்பேன், ஆனால் என் மூக்கில் ஒரு 2 ட்ரிப்ஸும் என் கையில் 2 ட்ரிப்ஸும் ஏறிட்டு இருக்கு, என்னால் போக முடியாதப்பான்னு சொன்னா தூதன் அனுப்புவார். நம்ம எவனுக்கு ட்ரிப்ஸை ஏத்தலான்னு இருக்கோம். நம்ம கூட ஒரு ஆள் பேசினா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ப்ரெஷர் கூடுது, ஏதோ ஒன்று லோவாகுது, அவன் கிறங்கி எங்கே உட்காருதான். ஸோ ஒன்று நம்ம அப்படி இருந்தால் கர்த்தர் தூதன் அனுப்பிடுவார். இப்போ நம்ம பிரச்சனை, நம்ம நல்லா தான் இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை வேக வேகமாக கிளம்பி சத்தம் இல்லாமல் யார் பரப்பிட்டு வரா, முடிச்சுட்டு சத்தம் இல்லாமல் யார் போய் உட்காருதா, திருப்பி அடுத்த வாரம் இதில் வேற 7 நாள் ஜெபம் வேற இருக்கு. அந்த 7 நாளுக்கும் பாருங்க, அடுத்த வருஷம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆண்டவர் பார்ப்பாரு. ஒன்றும் இப்ப ஆமென் சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல தொட்டு பாருங்க, ஆள் இருக்குதா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மெசேஜ் ரொம்ப எக்ஸ்பென்சிங், இது ஜெனரேட்டர்ல ஓடுது. அல்லேலூயா சொல்லுங்க, புரியுதா நான் சொல்றது? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறது உண்மையா சொல்றேன், அவ்வளோ பெரிய காரியங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் நம்புறாரு. என் வேலை என்ன? உங்களுக்கு வார்த்தையை சொல்லி அனுப்பி விடணும். நீங்க பழகிற இடத்துல, போகிற இடத்துல, உங்க கம்பெனி இடத்துல சும்மா கம்பெனி
என்ன வேலை பார்க்குறீங்க, இப்போ நீ என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க சொல்ல முடிய மாட்டேங்குது. எல்லாம் பெண்களே ஆண்களை பார்த்து கேட்போம். எஸ்ரா பிரதர் ஒரு வேலை பார்க்குறார், சாமிக்கன் பிரதர் ஒரு வேலை பார்க்குறார். என்ன அப்போ பழகிறவங்க மற்றவங்ககிட்ட பழகும் பொழுது நல்லா பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏசப்பாவை பற்றி 4 பேருக்கு சொல்லணும்னா நம்ம நல்லா பழகணும், ஒரு வட்டத்துக்குள்ளே பழகணும். சரியா? இப்போ அந்த வட்டத்தை ஒதுக்கி வச்சிருங்க, நான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போகல. மொத்தத்தில் ஆவியானுடைய ஞானத்தோட நம்ம பழகணும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பாஸ்டர் பழக சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, பழகிடக்கூடாது. அந்த பழக்கம் வேற. சரியா? அப்போ மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கணும், நல்ல பெயரை உருவாக்கணும். இவர் நல்ல மனுஷன், இந்த அம்மா நல்ல ஒரு அம்மா, இந்த சகோதரி நல்ல சகோதரி, இந்த சகோதரன் தங்கமான சகோதரன், அந்த பெயரை உருவாக்கி 4 பேரோட நல்லா பழகணும். யோசிச்சு பாருங்க, கெட்டவனா வாழ்றது ஈஸி, நல்லவனா வாழ்றது நம்ம சொல்லுவோம் அப்படி வாங்கிட்ட நல்ல பேர் நான் எடுத்து ஆக வேண்டாம். வந்து பாருல நம்ம வீட்டில் அப்படி எவகிட்டையும் நான் என்ன பேர் வாங்க வேண்டாம் அப்படின்னு வீட்டு முத்தத்திலே வந்து சொல்லுவோம், இல்லைன்னா கதவை பூட்டிட்டு உள்ளே சொல்லுவோம், அது கண்டிப்பாக கேட்கும். இப்போ யார்கிட்ட போய் ஏசப்பா பற்றி சொல்ல, யார்ட்டும் சொல்ல முடியாது. ஆண்டவரே அந்த ரங்கத்திலேருந்து ஜெபிக்க சொன்னீங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆனால் வெளியரங்கமா என்ன பண்ணணும் வருவாரு. ஹலோ, நம்ம ஆட்களை அதான் சொன்னேன், வசனத்தை எப்படினாலும் பிரசங்கம் பண்ணலாமா. பிசாசே சொல்கிறான், ஆண்டவரே இந்த கல்லெல்லாம் அப்பம் பாய்க்கிற வேண்டியதானே, நீ கீழே குதிச்சுன்னா தூதன் வந்து என்ன பண்ணிட்டு போவான். எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் பேசலாம். ஸோ அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு நம்ம தான் 4 பேருக்கு போய் சொல்லணும். அல்லேலூயா. நல்ல பழகணும் 4 பேர்கிட்ட. ஒரு வசனத்தை எடுங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வாங்க, 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற சகோதரி சொல்லுங்க, உன் கணவர்கிட்ட நிதானமா பேசினா அவரே கொல்ல பிரியப்படுவார். சும்மா எல்லாம் பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்குது. உண்மைதானா பிரதர்? அதே மாதிரிதான் சகோதரர்கள் மனைவி கிட்ட நிதானமா பேசினீன்னா ரொம்ப பிரியமா இருக்கும். நம்ம ஆட்கள் பேசுறதே கிடையாது, நம்ம ஆட்கள் என்ன பண்றது கிடையாது. சாப்பாடு பேசுறதுல என்ன பேச்சு நினைக்கிறீங்க? சாப்பாடு ஆயிட்டா, டீ ஆயிட்டா, குளிக்க தண்ணி ஆயிட்டா, ஃபுல்லா ஆயிட்டா 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 ஆயிட்டா, எடுத்து வச்சிட்டியா, அது பண்ணிட்டியா, இது பேசுறதுலாம் ஃபுல்லா என்னதுதான், பண்ணிட்டியா வச்சிட்டியா. ஏன்னா இது வெளியே போய் அவன்கிட்டே சொன்னோம்னா வந்து ஆனால் நீ வந்து பண்ணுவான். நமக்கு நல்ல மனைவி கத்தர் கொடுத்துருக்கிறாருல்ல, அதனால அவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணிட்டியா வச்சிட்டியா எடுத்துட்டியா சமைச்சிட்டியா பிச்சிட்டியா கொடுத்துட்டியா, ஃபுல்லாக இப்படி தான். மற்ற பேச்சு ஒன்றும் ஆகாது. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஏன் ஒரு மாதிரி வாடி போய் இருக்கிற, வர வழியில் அந்த பூத்தொட்டில் ரோஜாவை பார்த்தேன், அதுவும் நீ ஒன்று போல இருக்கிய, வர வழியில் நாயை பார்த்தேன் அதே மாதிரி வந்து நிற்கிறப்ப சும்மா சொல்லணும். பாஸ்டர் சர்ச்சில் ஃப்ளவர் வச்சுருந்தாரு, அதே மாதிரி நீ ஃப்ளவராக இருக்கு. நீங்களும் சொல்லணும், அத்தான் என்னத்தான் நீங்கள் வந்தாலே ஒரு இதுதான் தான், ஐயோ கோலியாத்து வந்துட்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஐயோ பெலிஸ்தியன் வந்துட்டான், மீதியானியர் வந்துட்டான், அம்மோன் மோவாப் வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது, வரும்போதே சிரிச்ச மாதிரியே வெளியே போய் என்ன பண்ணணும், நிற்கும்போது அவர் பார்ப்பார். இன்னைக்கு ரொம்ப ஸோ ஒருவருக்கொருவர் நிதானமாக பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மக்கிட்ட நிதானமாக பேசுறது இருக்கிற காரியம் ஆகணும்னா அப்படியே வந்து அப்போ தான் நிதானமாக பேசணும். கணவர் பேசுவார், என்னப்பா இது ஒரு காரியம் இருக்கு பற்றி, அந்த அம்மா நினைக்கும், ஐயோ ஏதோ குண்டை தூக்கி போட போறாரு, மனுஷன் ஏதோ ரொம்ப சாஃப்டாக பேசுறாரு, இன்னைக்கு நம்மளை தெருவில் இழுத்து விடாம. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் சாலமோன் ஞானி சொல்றாரு, நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவாங்க. உண்மையா இல்லையா?
நம்மக்கிட்ட யாராவது நிதானமாக வந்து பேசுனா எவ்வளோ பிரியமாக இருக்குது. சார் நல்ல மனுஷன், பொறுமையாக பேசுவார். இந்த பாஸ்டர் நல்லவர், கோபம். இந்த நமக்கு வேலைக்கு ஆட்கள்லாம் வருவாங்க பாருங்க, அவங்களாம் என்னை பார்த்து சொல்லிட்டு போவாங்க, நல்லவர், எவ்வளவு உடைச்சாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், எவ்வளவு வேஸ்ட்டு பண்ணாலும் அவர் பொறுமையாக இருப்பார். நினைப்பேன், ஆமாம் நிறைய பார்த்துட்டேன். ஒரு முறை சர்ச்சு வேலை கொஞ்சம் நடந்து முடிய போகிற நேரத்தில் தம்பிமார் சொல்கிறாங்க அந்த வேலைக்கு வந்தவங்க, பாஸ்டர் வேலை முடிய போகுது. ஆமாம் சந்தோஷம் தானே, இதையாச்சும் இடிச்சு கட்டுங்க பாஸ்டர், எங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்றான். நினச்சேன், அடப்பா உனக்கு வேலை கிடைக்க நான் எதை இடிச்சு கட்டணும் அப்படியா? லாஸ்ட்டில் பேர் எப்படி, இந்த பாஸ்டர் நல்ல எதுவுமே சொல்ல மாட்டார், சம்பளம் கட்ட அப்படியே கொடுப்பார். எதை கேட்டாலும் நீங்கள் வேலைக்கு வந்தவங்களும் கேட்டுப்பார். ரஞ்சித் பிரதர் கேட்டுன பிரதர் 2012 பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒரு முறை அவனை சத்தம் போட்டாலும் ஊரெல்லாம் சொல்லிட்டு போவான், இந்தா ஒருத்தன் இருக்கான், இந்தா ஒருத்தன் இருக்கான், அவனா ஒப்போன்னுவான். எதுக்குயா வம்பு? நான் பாஸ்டர் மாட சொல்லிட்டேன், 100 முறை மன்னிச்சுட்டு 101வது முறை மன்னிக்கலனாலும் நமக்கு மரண கிளி தான். அதனால சாவர வரைக்கும் என்ன பண்ணிடணும், ஒரு முறை ஏதாச்சும் பேசினாலும் 100 நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் முன்ன அப்படி கிடையாது. இப்பெல்லாம் எப்படித்தான், எதுக்குன்ற உள்ளுக்குள்ள ரத்தத்தை வாங்கிக்கிட்டு ராமன் சொல்லுங்க. இதெல்லாம் நிதானம், நிதானமா நடக்கணும், நிதானமா பேசணும், நிதானமா குடும்பத்தை நடத்துங்க. நிதானமா நீங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது ஒன்று வந்துட்டுனா நம்ம நிதானமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உடனே கோபப்பட்டுருதோம், நமக்குனே வருதுங்க சிறைக்கு, சீ நமக்குனே வருது சிறைக்கு, சீ. யாரை சொல்றோம் இப்போ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்தா அவ சொல்லுவா, சீ வந்துட்டா. எதை கொடுக்க? சுத்திகரிப்பின் சாபமா. வேதத்தை தூக்கிட்டு போறா பாரு வேதக்காரி. இதுக்கு மட்டும்தான் நீங்க நம்மளை பார்த்தாலும் அவ்வளோ பேரும் கொலை வெறியா இருக்கான். நீங்க நம்மளை பார்த்தாலும் அவ்வளோ பேரும் கொலை வெறியா இருக்கான். நம்மளுக்கு போய் அவனை பார்க்க முடிய மாட்டேங்குது. காந்தி தாத்தா சொல்றாரு, எனக்கு இயேசுவை பிடிக்கும், கிறிஸ்துவ பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவனை யாரையுமே பிடிக்காண்டு காந்தி தாத்தா சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன நினைக்கிறீங்க? அம்புட்டும் சேட்டை யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க பண்ற சேட்டை எப்படி? ஏன்னா உலகத்தானுக்கு தெரியாதுமா. ஆண்டவர் சொல்றாரு, வா ஒன்று கொடுத்தா வாங்கிக்கோன்றார். உலகத்தானுக்கு அது கிடையாது. நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறவருக்கு நீ நன்மை செஞ்சு அதனால உனக்கு என்ன நன்மை உண்டாகுது? உனக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அவனுக்கு போய் நன்மையை செய்கின்றார். எனக்கு தெரியும், தட்ட மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. உனக்கு யார் தீமை செய்கிறாங்க, இன்னைக்கு போய் நன்மையை செய்யணும். மத்தியானம் சிக்கன் குழம்பு எடுத்து ஞாபகம் வந்துச்சுக்கா, நல்லி எலும்போட கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், சாப்பிடு. 3 வாரம் கழிச்சு போய் சர்ச்சுக்கு வந்துடும். நம்மால் என்ன பண்ணுவோம், வாசனை வெளியே போயிருன்ட்டு, வாசனை வெளியே போயிருன்ட்டு. ஆண்டவர் உனக்கு தீமை செய்கிறவன் யார் இருக்கான்? என் ஊரில் ஃபுல்லாக எதிர்ப்பு தான் பாஸ்டர். பரவாயில்ல, ஒரு நாள் காசு பணத்தை சேர்த்து அநித்தியமான பொருளால் உலக நண்பர்களை சேர்த்துக்கொள். ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிய, வச்சுட்டு ஒரு 4 பேருக்கு என்னத்தையே வாங்கி கூட பார்ப்போம். பக்கத்து பேருக்கு நம்மளா கொடுக்கணும்? அப்படிலாம் பண்ண முடியாது. யோசிச்சுப்பா, அன்னைக்குள்ள மிஷினரிங்க எப்படிங்க ஊழியம் செஞ்சாங்க சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படி சில காரியங்களை செஞ்சா அடுத்த நேரம் இயேசு நல்லவர்னு சொன்னா அவன் சொல்லுவான், நீ நல்லவன், அதனால கண்டிப்பா நீ சொல்ற இயேசு நல்லவராக தான் இருப்பான். இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது இவன் எப்படிப்பட்ட ஆளு, மோசமான ஆளு. இப்ப இவர் இயேசு நல்லவர்னா மட்டும் நான் என்ன பண்ணிக்கிடணும், சிரிச்சுக்கிட்டு. இன்னைக்கு 2024 தானே? ஆமா, இப்பவுமே மைண்ட் 2025க்கு செட் ஆயிட்டு நினைக்கிறேன். எனக்கு 2024 ஆகிருச்சு. ஏசப்பாவை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மக்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? காரணம் என்ன? ஏசப்பாட்ட குறை கண்டுபிடிக்க முடியுமா? ஏசப்பாட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை பார்க்க முடியுமா தெய்வத்துக்கிட்ட? மக்கள் இன்னைக்கு எதை பார்த்து வர மாட்டேங்கிறாங்க? மறுக்க முடியாத உண்மைதானங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யாரு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். கிறிஸ்துமஸ் காலங்களை பயன்படுத்துங்க, உங்க வீட்டு பிறந்த நாளை பயன்படுத்துங்க. எத்தனை முறை சொல்லிங்க, பிறந்த நாளே இல்லைனாலும் வை பிறந்த நாள. எவன் கேட்க போறான்? உண்மையா இல்லையா? சுதா சிஸ்டர் போய் இன்னைக்கு சுதிருக்கு பிறந்த நாள்,
அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வியாழக்கிழமை வைங்க சிஸ்டர். யார் கேட்க போறா? சுதா, உன் மகனுக்கு 25ஆம் தேதி 6ஆம் மாசம் தானே பிறந்தநாள். யார் கேட்க போறா? யாரும் கேட்க மாட்டான். உண்மையா இல்லையா? நமக்கு வலிக்கும். நீ சொன்ன மாதிரி 1 கிலோ கேக்கு வாங்குங்க, சும்மா வாங்கி கூப்பிடுங்க, அப்படியே 4 பேர் வருவான்ற. என்ன கூப்பிடு, என்ன கூப்பிடாம பண்ணிடாத. அப்பதான வார்த்தையை சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உண்மையை பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள ஏசப்பாவை கொண்டு வரணும், ஜனங்களை கொண்டு வரணும், வார்த்தையை சொல்லணும்னா யோப்பா பட்டணத்திலிருந்து பேதுரு வர வேண்டியதா இருந்துச்சு. உன் கிராமத்துக்கு ஜனங்களை ரட்சிப்புல கொண்டு வரணுமா, உன் ஊழியக்காரரை கூப்பிடு. பாஸ்டர் வாங்க பாஸ்டர், எங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். என்ன ஃபங்க்ஷன்? நீங்க தான் பிரசங்கத்தில் சொன்னீங்களா, அந்த ஃபங்க்ஷன் பாஸ்டர். நான் புரிஞ்சுக்கிடுவேன். ஓகே, நம்ம சபையில் அப்படி 2-3 பேர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. பிறந்த நாள் இல்லைனாலும் பிறந்த நாள்னு வச்சிருக்கிறவங்களாம் உண்டு நம்ம சபையில். உண்மைதாங்க, யாரும் தப்பாக கேட்க போகிறது கிடையாதுங்க. உண்மைதான் பிரதர். உங்கள் நண்பர்களெல்லாம் சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க பிரதர். எனக்கு வெட்டிங் டேன்னு சொல்லுங்கள். பொய் சொல்ல எப்படி வரும்ல, அதைத்தான் சொல்ல சொன்னேன். வெட்டிங் டே வராமலையா போகுது? வரும்ல. என்ன ராஜா பிரதர் கூப்பிடுங்க, எனக்கும் சாருக்கும் வெட்டிங் கூப்பிடுங்க, 4 பேரை கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க. அந்த காரியத்தை பார்த்து அந்த இடத்துல அழகா 2 வார்த்தையை சொல்லி. ஏன் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? நான் சொன்னோம்ல, அநித்தியமான உலக பொருளால், அழிந்து போகிற உலக பொருளால் மக்கள் சம்பாதின்னு கர்த்தர் சொல்றாரு. பொருள் அழிஞ்சு போயிருயா, ஆத்மா அழியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த குரல் அதைத்தாங்க செஞ்சாரு. நானும் என் வீட்டாருமோ அப்படின்னு உட்காரல, ஆசை தாங்கல. கூப்பிடு, எல்லா உறவின் முறையார் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. அவனுக்கு என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணணுமா செய். நம்மளால முடிஞ்சது என்னத்தையாவது ஒன்று பண்ணுவோம், எதையாவது ஒன்று செய். எதுக்கு உங்களுக்கு இந்த முறை வீட்டு கூட்டம்னு சொல்லி ஒழுங்குபடுத்தி இருக்குது? என்னத்தையாவது ஒன்று செய்யுங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணு. கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ்ஸே போடலனாலும் பரவாயில்லப்பா, ஒரு ஜப கூட்டத்தை வச்சிருவோம். என்ன பண்ண போறோம் கிறிஸ்துமஸுக்கு? ஞாயிற்றுக்கிழமை கறி தின்னலே சாப்பிடவே இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு என்னத்தையாவது வாங்கி கொடுத்து ஒரு ஏசப்பா பத்தி சொல்லிடுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ ஒரு ஆத்மாவை ரட்சிக்கணும்னா நம்ம விலைக்கிரயம் செய்தால் நிதானமாக பேசணும். அக்கம் பக்கத்தில் 4 பேரோட போய் நிதானமாக, நமக்கு பிடிக்கலனாலும் என்ன பண்ணுங்க, ஏசப்பாவுக்காக பேசுங்க. நமக்கு பிடிக்கலனாலும் உண்மைதான், நம்ம மறுக்க முடியாதுல்ல. பிடிக்கலனாலும் ஆண்டவர் எனக்கு உண்மையாக பிடிக்கலதான்ப்பா, ஆனால் உங்களுக்காக நான் போகிறேன். ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை மாம்சத்தை செத்து அவ போறாயா, அவ மாம்சத்தை சிலுவையில் அடிச்சுட்டு அவ போறான். உண்மையா இல்லையாங்க? எனக்கு பிடிக்காது ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு முர்தகாய் தானே, முர்தகாய் எஸ்தர்கிட்ட சொல்லி விடுறாரு, நீ போய் என்ன பண்ணு, ராஜா கிட்ட போய் தகவலை சொல்லு. அவன் சொல்றா, யாரும் சொல்ல முடியாது, அவரு கொண்டு விடுவாரு. முர்தகாய் சொல்றாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தன்னா யூதருக்கு வேற ஒரு இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும், நீ மௌனமா இருக்காத. ஒரு வார்த்தை எஸ்தரை உணர்த்தியது. செத்தாலும் சாகரன்னு சொல்லிட்டு அவ மாம்சத்தை சாகடிச்சுட்டு தான் எங்க போறா. அப்போ அவங்க தகப்பனார் சொல்லி விடுறாரு, சித்தப்பா சொல்றாரு, நீ மௌனமா இருக்காத. போன வாரம் மெசேஜ் தலைப்பு யூடியூப்ல எதுவும் பார்த்தீங்களா? மௌனமா இருக்காது. போன வாரமே பேச வேண்டியது, நம்ம பிரசங்கம் தான் 3 வாரம் போவோமே. நீ மௌனமா இருக்காத, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத, வேற ஒரு இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும். இந்த சகோதரனை நான் தான் ரட்சிப்புல நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா நான் மௌனமா இருக்க 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 ஆண்டவர் எலிசாவை தெரிந்தெடுத்ததுக்கு காரணமே யாருங்க? எலியா நல்லபடியா இருந்திருப்பாருன்னா யார் வந்திருக்கவே மாட்டா. அப்போ உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனம் நீங்க வரக்கூடிய சபைக்கு வராம வேறு ஒரு சபைக்கு எங்கேயோ போகுதுன்னா அதற்கு காரணம் யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்க போறாங்க பாஸ்டர், நான் அவங்க கூட போலான்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி ஆயிடக்கூடாது. அவங்க போறாங்க, அவங்களோடைய யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம ஆயத்தப்படணும். எஸ்தர் ராஜாத்தி போய் அவர் சொன்னதை போல ஆண்டவருக்காக போய் நிற்கிறாங்க. தேசம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா.
நல்லா அழகாக பேசணும், பழகணும், 4 பேர்கிட்ட சிரித்த மாதிரி கருத்தாக பேசணும். ஏசப்பாவை பற்றி பேச தெரிய மாட்டேங்குது நமக்கு, அவரை குத்தி அழகாக சொல்லணும். நாங்களாம் எதுக்கு ஒவ்வொரு வசனங்களை எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த வசனத்தில் அவ்வளோ